வணக்க மகளே, சுனாமியால ஏற்பட்ட 5 மிகப்பெரிய பேரழிவு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5, 20 செப்டம்பர் 1498 ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமி. அப்ப ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 8.3 பதிவாயிருக்கு. இதனால ஏற்பட்ட சுனாமியால குறைஞ்சபட்சம் 31,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. நம்பர் 4, 27 ஆகஸ்ட் 1883 இந்தோனேஷியால ஏற்பட்ட சுனாமி. இதுக்கு முக்கியமான காரணம் நிலநடுக்கம் இல்ல, அதுக்கு மாறா எரிமலை வெடிப்பு தான் காரணம் சொல்றாங்க. மிகப்பெரிய அலைகள் தொடர்ந்து வந்து பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. இதுல 40,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. நம்பர் 3, 1 நவம்பர் 1755 போர்ச்சுகல் ஏற்பட்ட சுனாமி. இதுக்கு முக்கிய காரணம் அங்க ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 8.5 பதிவாயிருக்கு. இந்த சுனாமில 60,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. நம்பர் 2, 11 மார்ச் 2011 ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமி. அப்ப ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 9.0 பதிவாயிருக்கு. அந்த சுனாமில 18,000 பேர் இறந்து போயிருக்காங்க. பல லட்சம் பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. நம்பர் 1, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிசம்பர் 26, 2004 இந்தோனேஷியால ஏற்பட்ட சுனாமி. அப்ப ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 9.1 பதிவாயிருக்கு. இது இந்தியா உட்பட பல நாடுகளை பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2,30,000 பேர் இறந்து போயிருக்காங்க. மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.